கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை இன்று ஜெபித்து தியானித்து உங்களுக்கு தேவ ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த ஜெபம் உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான திறவுகோல் ஜெபம். உங்கள் வாழ்க்கையிலே திறக்க போகிற அற்புதமான ஆசீர்வாதமான கதவுகளுக்காக, உங்கள் வாழ்க்கையிலே திறக்க போகிற ஆச்சரியமும் அதிசயமுமான வெற்றி திருப்பு முனைகளுக்கான திறவுகோல் ஜெபம் இது. இந்த அதிகாலை வேளையிலே இதை தியானித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நிச்சயமாய் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பதற்காக கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். மாத்திரமல்ல, வானத்தின் மதகுகளையே திறப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே வானத்தின் மதகுகளை அவர் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை நீங்கள் தாங்குவீர்களோ என்பதுதான் பிரச்சனை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவனை நம்பி இருந்த பிள்ளைகள் ஒருவரும் வறுமையினால், பட்டினியினால் குறைவுபட்டு மரித்ததில்லை. நிறைவினால் அழிந்து போனவர்கள், பணக்காரர்களானவனால் ஆதலினால் மோட்சம் செல்லாமற் போனவர்கள், பணக்காரர்கள் செல்வந்தர்களாக ஆகிவிட்டதினால், பணம் பெருத்ததினால் தேவனை விட்டு பின்மாறி போனவர்கள் அநேகம் ஆயிரம் பேர். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எந்த மனிதனும் தேவனுக்கு உண்மையும் நீதியுமாய் இருந்தவர்கள் எவரும் தோற்று போனதாக, தொலைந்து போனதாக, தவறி போனதாக சரித்திரமே இல்லை. சரித்திரமே இல்லை. ஐயா, இந்த உலகத்திலே தேவனை நம்பி இருந்தவர்கள் யாரெல்லாம் கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், நான் தாட்சி அடையேன், தாட்சி அடையேன், தாட்சி அடையேன். சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து பட்டினி அடைந்து தாட்சி அடையும், பட்டினியாயிருக்கும், தாட்சி அடையும், பட்டினியாயிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆதலினால் நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று நீ சொல்லி என்று செய்வார் என்று நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போனதாக, அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஓ மைட்டி காட்! பதிலாக அவருடைய முகங்கள் எல்லாம், அவருடைய வாழ்க்கைகள் எல்லாம், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் பிரகாசமாயின என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவருடைய அந்திம காலத்திலே பூரண வயதுள்ளவராய் அவர் மரிக்கும் தருவாயிலே சொல்லுகிறார், நான் சிறியவனாய் இருந்தேன், வாலிபனாகவும் வயோதிகனாகவும் மாறினேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும், அவர்கள் தோற்று போனதையும், அவர்கள் பட்டினியாய் இருந்ததையும், அவர்கள் கைவிடப்பட்டதையும் என் வாழ்க்கை சரித்திரத்திலே நான் கண்டதே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், உங்கள் குடும்பங்களுக்கு நீதி செய்வார். உங்கள் கணக்குகளை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவரிடத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அறியா, என் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே ஒரு ஞாபக புஸ்தகம் உங்களையும் என்னையும் பற்றி இருக்கிறது. அதிலே அவர் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலன் வராமற் போவதில்லை. நல்ல நடக்கைகளுக்கு ஏற்ற சன்மானம் வராமற் போவதில்லை. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் வராமல் போவதில்லை. இவர் இரவும் பகலும் இரவும் பகலுமாய் தேவ சமூகத்திலே நின்று கொண்டு அவர் என்ன நமக்கு சொல்லுவாரோ என்று காத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ள இந்த இயேசு, இந்த கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமாயின. ஐயா, இந்த இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று யோவான் இப்படியாக அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த கேள்விகள் எல்லாம் அற்புதமான கேள்விகள். ஐயா, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, சுத்த இருதயமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு என் தேவன், என் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Glory to the Lamb of God. நீங்கள் ஒரு நாளும் அவர் உங்களுக்கு நீதி இல்லாதவராய், ஐயா, சத்தியத்தில் இருந்து புரண்டவராய், அல்லது உங்களுக்கு நீதி செய்ய தவறியவராய் ஒரு நாளும் கடன்பட்டு இருக்க போவதில்லை. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் நிச்சயமாய் ராஜாதி ராஜனாய் வரப்போகிறார். இந்த உலகங்கள் எல்லாம், இந்த உலகம் எல்லாம் இருளாலும் காரிருளாலும் சூழப்பட்டாலும் உன் மீது உதிக்கிற அந்த அற்புதங்களின் தேவன் ஒரு நாளிலே ராஜாதி ராஜனாய் வரும்போது கூட உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனோடு வருவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக கிரியை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் நிற்கிற பிள்ளைகளாய், ஐயா, தேசத்திலே எழுப்புதல் வர வேண்டும், தேசத்திலே மாற்றங்கள் வர வேண்டும், தேசம் எங்கிலும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்காகவே கர்த்தர் சிலுவையிலே தொங்கி தன் சொந்த ஜீவனை விட்டார். ஐயா, இதற்காகவே சர்வ வல்லமையுள்ள கடவுள் அந்த பரிசுத்த பிதா தன்னுடைய ஏக புதல்வனை, தன்னுடைய ஒரே பேரான புதல்வனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பினது மாத்திரமல்ல, சிலுவையிலே தொங்கி மரிக்கவும் அவர் எண்ணம் சித்தமுடையவராயிருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் மீது இருக்கிற அந்த அவருடைய பாசம், ஐயா, அவர் உங்கள் மீது காட்டின அன்பு இவ்வளவாய் அவர் நம் மீது அன்பு கூர்ந்ததுனாலே அவர் சொந்த குமாரனை அவர் நமக்கு அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை விடுவிக்கும்படியாய், உங்களை ரட்சிக்கும்படியாய், உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை கொடுக்கும்படியாய் அவர் சிலுவையிலே தொங்கி மரித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இதிலே எங்கே பிழை இருக்கிறது? ஏன் அநேகமாய் நாம் தோற்று போகிறோம்? ஐயா, ஜெபிக்கிறோம், சில வேளைகளிலே பதிலே வருகிறதில்லை. ஐயா, நான் ஜெபிக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், ஆனால் என்னும் காரியங்கள் நடப்பதில்லை. எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறேன். ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் நடக்கிறது, ஊரில் உள்ள மனிதர்கள், புறஜாதிகள், இவர்களுக்கெல்லாம் ஏதேதோ நடக்கிறது, வாழுகிறார்கள், உல்லாசமாய் வாழுவது போல் இருக்கிறது. ஆனால் எனக்கு மட்டுமே நடக்கவில்லை. எனக்கு மட்டுமே இந்த வியாதி, எனக்கு மட்டுமே இத்தனை தடைகள், எனக்கு மட்டுமே இத்தனை பிரச்சனைகள், எனக்கு மட்டுமே இத்தனை சவால்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஊரில் உள்ள காடை கவுதாரி எல்லாம் நல்லா வாழுத. ஐயா, ஊர்ல போறோம் வரவெல்லாம் நல்லா இருக்கிறானே, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் நடக்கவில்லை? ஏன் இத்தனை தடைகள், ஏன் இத்தனை சோதனைகள், ஏன் இத்தனை ஆபத்துகள், ஏன் இன்னும் தாமதமாகிறது என்று நாம் ஒருவேளை கேட்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு இந்த உலகத்திலே எவனுக்கும் எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஊழியத்திற்கும் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்க இந்த உலகத்திலே எந்த பிசாசுக்கும், எந்த குட்டிச்சாத்தானுக்கும், எந்த மந்திர சூனியங்களுக்கும் அதிகாரமே இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுப்பதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை, எந்த சூழ்நிலைக்கும் அதிகாரம் இல்லை. எந்தவித ராகு சனி கேது, அவன் அந்தால போனா, சுக்கிரன் இந்தால போனா, சனி இந்தால போனா, எவன் எந்தால வேணா போகட்டும்டா. எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களையும் ஆகாயத்தில் காண்கிற எண்ணிலடங்கா நட்சத்திரங்களையும் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் மாத்திரமல்ல, இன்றும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவர். ஐயா, இந்த அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுடைய சௌக்கியங்களை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, விடுதலையை, ரட்சிப்பை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் உங்களை தவிர, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தவிர இந்த அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஐயா, இதை தடுக்கவும் கெடுக்கவும் எனக்கு தான் அதிகாரம் இருக்குதா? அன்பு
அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய வல்லமையுள்ள புயத்தை அசைத்து கரத்தை நீட்டி உங்களுக்காக ஒரு கொடியை ஏற்றும் பொழுது அதை தடுக்க, அந்த கரத்தை தடுக்க, ஐயா அந்த கொடியை இறக்க, அந்த புஜத்தை மடக்க இந்த உலகத்திலே யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அப்ப என்னையா செய்யலாம்? இங்க எங்க பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் வேதத்திலே சொல்லப்பட்ட அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து நிச்சயமாய் ஜெபித்தோமே ஆனால் அது நிச்சயமாய் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நன்றாக கவனியுங்கள். வேதத்திலே எழுதப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. ஏசாயா 59 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, ஐயா கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ரட்சிக்க இந்த கடன்ல, இந்த கஷ்டத்துல, இந்த வேதனையில, இந்த வியாதியில, இந்த சிக்கல்களில அல்லது இந்த தடை பிரச்சனைகள் ஐயா நடக்காமல் இருக்கிற, தாமதமாகிற இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு, உங்களை விடுவிக்க கூடாதபடிக்கு, உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடுகிற ஜெபங்களிலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறவர்களை செய்யாதபடிக்கு, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற காரியங்களிலே நீதி செய்யாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. என்னையா காரியம் கேட்டீங்கன்னா, இந்த 1:2 எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே, உங்கள் மீறுதல்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களும் மீறுதல்களும் அக்கிரமங்களுமே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை நாம் அற்பமாய் எண்ணி இதை தியானிக்காமல் ஜெபிக்காமல் விட்டுவிடக் கூடாது. இதை ஜெபிக்காமல் நாம் தியானிக்காமல் விட்டுவிட்டோமானால் ஏன் இத்தனை தடைகள், ஏன் இத்தனை கொடுமைகள், ஏன் இத்தனை விபத்துகள், ஏன் இத்தனை ஏமாற்றங்கள், ஏன் இத்தனை தாமதங்கள், ஏன் இன்னும் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தது போல் தெரியவில்லையே, இன்னும் அவருடைய செவியிலே என் ஜபங்கள் ஏறினது போல், என் மன்றாட்டு ஏறினது போல் தெரியவில்லையே என்ற கலக்கங்கள் இல்லாதபடி, ஐயா உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் மீறுதல்களையும் பாவங்களையும் இன்று இந்த கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர். அவை எல்லாவற்றையும் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்த சித்தமாயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்கலாம். ஐயா என்னுடைய திருமணத்திற்காக, என் மகளுடைய திருமணத்திற்காக, என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்காக, ஒரு விசாவுக்காக காத்திருக்கிறேன், அல்லது ஒரு நல்ல வேலைக்காக காத்திருக்கிறேன், நல்ல ஒரு ஜாப் ஆர்டருக்காக காத்திருக்கிறேன், நல்ல ஒரு கான்ட்ராக்ட் வரும் என்று காத்திருக்கிறேன், கர்த்தருக்காகவே காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய கரம் நீட்டப்படும்படியாய், அவருடைய செவிகள் திறக்கப்பட்ட செவிகளிலே கேட்கப்பட்டு, அவருடைய புஜம் கரம் உங்களுக்காய் பலத்த கரம் அசைக்கப்படும்படியாய் நிச்சயமாய் இன்று கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கும்படியாய், ஐயா தேவனுக்கும் உங்களுக்கும் இடையாய் இருக்கிற நடுவாய் பிரிவினை செய்கிற இந்த மீறுதல்கள் மன்னிக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். அவைகளே உங்களுக்கு கர்த்தர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இதை நிச்சயமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதை நிச்சயமாய் நீங்கள் அறிந்து தைரியமாய் விவேகமாய் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் சொன்ன நிச்சயமாய் அந்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நிச்சயமாய் நம்புங்கள். உங்களுடைய கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காய் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். மந்தை பெருகுகிறது போல உங்களிலே மனிதர்களை பெருக பண்ணுவேன். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேனா மாட்டேனா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். நிச்சயமாய் நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய முகங்கள் உங்களுக்காக, அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது போலவே அவருடைய
செவிகள் உங்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் திறந்தே இருக்கிறது. ஓ, இதோ நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள் வருகிறது, செழிப்பான காலங்கள் வருகிறது. இதோ உங்களை அப்படியே நடத்தி கொண்டு, ஒருவேளை வனாந்திர மார்க்கமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை முள்ளுகளும் நெரிஞ்சில்களும் வலு சர்ப்பங்களும் இருந்த இடங்களின் வழியாய் கஷ்டங்களோடும் பாடுகளோடும் கடன்களோடும் வட்டி பிரச்சனைகளோடும் குடும்ப தகராறுகளோடும் குடும்பத்தில் காணப்பட்ட பல்வேறு உபத்திரவங்கள், பிரிவினைகள், இழப்புகளோடும் பல்வேறு வகையான தோல்விகள், நஷ்டங்களோடும் ஐயா கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறது போல் நடந்து வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான அற்புதங்களின் ஆண்டவரோடு உனக்கு உள்ள ஒரு நல்ல உறவை கெடுக்கிற எல்லா குணங்களையும் மாற்றிவிடுங்கள். எல்லா குணங்களையும் மாற்றிவிடுங்கள். எல்லா விதமான உங்கள் இருதயத்தின் எண்ணங்களையும் சீர்படுத்துங்கள். கர்த்தருக்கு நேர்படுத்துங்கள். எல்லா சின்ன காரியங்களில் இருந்து பெரிய காரியம் வரைக்கும் எல்லாவற்றையும் நேர்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள், பரிசுத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வருகிறான் ஆண்டவருக்கு முன்னால. ஐயா, ஒரு பெரிய நல்ல காணிக்கையோடு வருகிறான். கர்த்தரோ இந்த காணிக்கையை அங்க வச்சிட்டு, நீ உன் சகோதரனிடம் போய் நீ சமரசமாகி சமாதானமாகி விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷன் ஒருவேளை சொல்லிருக்கலாம், என்னுடைய சகோதரனிடமா, அந்த இளைய சகோதரனிடமா, அவன் துராகிருதன், அவன் குடிக்கிறவன், அவன் விளங்காதவன், அல்லது அவன் நல்லவன் இல்லை, அவன்கிட்ட போய் நாம் சமாதானம் ஆக முடியாது. அல்லது என்னுடைய மூத்த சகோதரனா, அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன்கிட்டலாம் நான் சமாதானம் ஆக முடியாது, அவன்கிட்ட போய் நான் எப்படி சமாதானம் ஆக முடியும்? அந்த உலகத்துல நான் யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், அவனை மட்டும், அந்த நண்பனை, அந்த மனிதனை, என் அடுத்த வீட்டுக்காரனை, என் எதிர்த்த வீட்டுக்காரனை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் நாம சொல்லுவோம். ஆனால் கர்த்தரை எப்படி சந்திக்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, கூடுமான வரைக்கும் எல்லோரோடும் சில வேளைகளில் முடியாது. ஆனாலும் கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் உபத்திரவப்படுத்துகிறவர்களிடம் கொடுக்கப்பட மாட்டீர்கள். நிச்சயமாய் நீங்கள் கடைசி காற்றை கொடுத்து தீர்க்கும் மட்டும் உபத்திரவப்படுத்துகிறவன் மத்தியில் இருந்து புறப்பட முடியாது. காவல் சாலையிலே அடைபட்ட நீங்கள் வெளியே வர முடியாது. ஆதலினால் மன்னியுங்கள், அன்பு செலுத்துங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். எந்த வகையிலும் சிறிய சிறிய எந்த குழப்பங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி, ஐயா சின்னதோ பெருசோ, எல்லா கணக்குகளையும் தீர்த்து விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வழியில் இருக்கும் பொழுதே உங்கள் எதிரியோடு சமாதானம் செய்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். அப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்திலே வருவீர்கள். ராஜாதி ராஜனோடு வருவீர்கள். ஐயா தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வருவீர்கள். ஓ அவருடைய முகத்தை தரிசிப்பீர்கள். ஓ நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்காக அவருடைய செவிகள் திறந்தே இருக்கும். அவருடைய புஜம் உங்களுக்காக அசைக்கப்படும். நிச்சயமாய் அவர் உங்களுக்காக தம்முடைய கரத்தை நீட்டுவார். உங்களை தவிர இந்த உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை யாரும் தடுக்க முடியாது. ஆதலினால் கவனமாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், நீதி செய்யுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்திலே இதற்கான நன்மைகளை மேன்மைகளை அறுப்போம் என்ற நம்பிக்கையிலே தைரியமாயிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஜெபத்தை, இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் செய்த வாழ்வான் குன்றத்தை சார்ந்த அன்பு சகோதரன் தினகரனுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் மனைவிக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய், அந்த குடும்பத்தை அந்த பட்டணத்திலே அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் முன்பாக இன்னும் அதிகமாய் கர்த்தர் உயர்த்தி ஓ மகிமைக்கு பாத்திரராய் அவர்களை மாற்றும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜ மேன்மைகள் வரும்படியாய் அந்த குடும்பத்திற்காக, சகோதரனுக்காக ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நடக்க இருக்கிற வெள்ளி சனி ஞாயிறுகளில் நடக்க இருக்கிற வேலூர் மீட்டிங்களுக்காக நிச்சயமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் ஜெபியுங்கள். அடுத்த வாரம் திருவண்ணாமலையிலே நடக்கிற வெள்ளிச்சனி ஞாயிறிலே நடக்கிற அற்புதமான திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் திரளான ஜனங்களை ரட்சிக்கவும், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருடைய மந்தையிலே ராஜ்யத்திலே சேரவும், மாத்திரமல்ல இந்த சவால்
நிறைந்த பகுதிகளிலே அநேகர் அற்புத அடையாளங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தவும் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஜெபிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் பின்தங்கி போகாதபடி, ஒருவருக்கும் ஒரு குறைவும் ஏற்படாதபடி, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விசேஷித்த அனுக்கிரகம் பண்ணும்படியாய், உம்முடைய பூரண சமாதானத்தையும் கிருபையையும் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும், இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய், ஐயா, நீதிமானாய் வாழ்வதற்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளாய் உண்மை முத்தமுமாய் வாழ்வதற்கு விரோதமாய் இவர்களை பலகீனப்படுத்துகிற, ஜெபக்குறவை ஏற்படுத்துகிற, வேதம் வாசிக்க முடியாதபடி தடுக்கிற, பல்வேறு காரியங்களிலே நீதி செய்ய முடியாதபடி இவர்களை பலகீனப்படுத்துகிற, சோர்வடைய செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் எல்லா பிசாசின் ஆதிக்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். Mighty God, thank you Lord. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நீர் எங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகி போகவும் இல்லை. நீரோ நீதி உள்ளவர், நீதிபரர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஐயா, உமக்காய் காத்திருக்கிறவர்கள், உம்முடைய நீதிக்காய் காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டபடியே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் அக்கிரமங்கள் நீங்கும்படியாய், பாவங்கள் நீங்கும்படியாய், ஐயா, இவர்களுடைய மீறுதல்களை இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி, ஐயா, இந்த ஜெப வேளையில இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் என்றே தேவனாகி கர்த்தர் ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரங்களை இவர்களுக்கு உடுத்துவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, அலங்கார வஸ்திரங்களை, ஆமென், ரட்சிப்பின் நிச்சயமான வஸ்திரங்களை, ஐயா, துதியின் உடைகளை இவர்களுக்கு உடுத்துவீராக. இவர்கள் அழுகைக்கு பதிலாய் ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். புலம்பல் எல்லாம், இவர்கள் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி எங்கள் அக்கிரங்கள், மீறுதல்கள், ஐயா, உமக்கும் எங்களுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்காதபடி எங்கள் அக்கிரமங்களை நீர் நீக்கி போடுவீராக. எங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதாக. ஐயா, நீர் எங்களுக்கு செவி கொடாதபடிக்கு எங்கள் இரக்கமுள்ள தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்முடைய கரமே எங்களுக்கு நன்மை செய்கிறதாய், நீரே எங்களுக்கு நல்லவைகளை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். உம்மிடம் இருந்து இந்த மகிமையான காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதை தடை செய்கிற எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய், நீர் எங்களுக்கு செவி கொடாதபடிக்கு உம்முடைய முகத்தை மறைக்கிற இந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு தூரம் போவதாக. சின்னதும் பெரிதுமாய் இருக்கிற எல்லா மீறுதல்களும் மன்னிக்கப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய முகத்தை காணாதபடி தடுக்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்காய் என் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காய், ஐயா, இவர் பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய், இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல வரன்களுக்காய், நல்ல வேலைகளுக்காய், நல்ல ஜாப் ஆர்டர்ஸுக்காய், இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல நீதிமன்ற உத்தரவுகளுக்காய், எதிர்பார்த்த இடங்களிலே இருந்து வர வேண்டிய நல்ல செய்திகளுக்காய், கர்த்தாவே, உமக்காய் காத்திருக்கிற, உம்முடைய ராஜ்யத்திற்காய் காத்திருக்கிற, உம்முடைய ராஜ்யத்தையே நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பீராக.
ஐயா, வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. வானத்தின் மதகுகள் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஐயா, காண்போர் கேட்போர் அறிந்து கொள்ளுவோர் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே ஒரு யோசேப்பை எப்படி என் தேவனாகி கர்த்தர் அந்த தேசத்திலே உயர்த்தி 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 விடுவித்து உயர்த்தி விடுவித்து உயர்த்தி விடுவித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தினீரோ, அப்படியே ஐயா அந்த தானியேலை அந்த அடிமைத்தன நுகத்தில் இருந்து பிரித்தெடுத்து எத்தனை சதி மோசங்களிலும் எல்லா விதமான சதி சூனியங்களிலும் இருந்து விடுவித்து அந்த மகனை உயர்த்தியது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இந்த தியான வேளையிலே எங்களோடு பங்கெடுத்திருக்கிறார்களோ, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி அந்த மகிமையான காரியங்களை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. இனியும் இவர்கள் இவர்கள் இன்னும் பல்வேறு உபத்திரவங்களிலும் அகப்பட்டு சோர்ந்து போகாதபடிக்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை பரிபூரணமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல தேவனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன என்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ ஐயா, இவர்கள் பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், பரீட்சை காரியங்கள், இந்த பரீட்சை காலங்களிலே அதற்கேற்ற ஞானம் புத்தி விவேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாய், என் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய், சொந்த பிள்ளைகளாய், உம்முடைய வீட்டாராய் ஐயா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இவர்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களும் முடக்கப்படும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளும் அடங்கி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வனையப்பட்ட எல்லா வனையப்பட்ட வலைகளும் கண்ணிகளும் சங்கிலிகளும் இப்பொழுதே நொறுங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார கட்டுகள் உடையட்டும். பிசாசின் ஆதிக்கங்களும் ஆளுகைகளும் அதிகாரங்களும் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜாதி ராஜாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற அந்த ராஜ மேன்மைகளிலே ஒன்றும் குறையாதபடி ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் சொன்னது போலவே ஓ கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய தம்முடைய வானத்தின் பண்டக சாலைகளை உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பீராக. என்று குடும்பங்களும் இவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆச்சரியமும் அதிசயமுமான நன்மைகள் உண்டாவதாக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வெற்றி வாழ்க்கைக்கான இந்த திறவுகோல் ஜெபம் ஓ லார்ட் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பதற்காக. ஆமென். திருமண காரியங்களிலே அடைக்கப்பட்ட கதவுகள் ஐயா, வெற்றி வாழ்க்கைக்கு காரியங்களிலே, பொருளாதார பண விஷயங்களிலே அடைக்கப்பட்ட கதவுகள், கடனும் கஷ்டமும் வட்டியும் என்று அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், in the mighty name of Jesus. சூரியங்கள், மந்திரங்கள், மந்திரவாதங்கள், எல்லா விதமான சதிமோசங்களிலும் இருந்து ஒரு திறப்பு உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பயங்கரமும் அற்புதமுமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரியைகள் நிர்மூலமாய் போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாய் போகும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் மீது பூரண கிருபை உண்டாகட்டும். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வெள்ளி சனி ஞாயிறுகளிலே வருகிற அருமையான லைவ் புரோகிராம் ஐயா, யூடியூப்ல நேரலையிலே வெள்ளூரிலே நடக்க போகிற கூட்டங்களை யார் யார் நேரலையிலே லைவ் புரோகிராம்ல யூடியூப்ல இது போலவே பார்க்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபையும் ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே நிற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இதற்காக ஜெபித்த கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஓலாட உங்க பூரண கிருபை பரிபூரணமாய் வெளிப்படட்டும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்,
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது ரொம்ப சீரியஸான விஷயம். என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்ச்சியை, இந்த காரியங்களை, இதில் பேசப்பட்ட தேவ வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இதை கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் தன்னாலே திறக்கும் பூட்டப்பட்ட கதவுகள், mighty God, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக தன்னாலே டமால் டமால் என்று திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னுமாக அன்பு சகோதர சகோதரிகளே, நாளை முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு நம்முடைய லைவ் புரோகிராம் இரவு ஆல்மோஸ்ட் 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அது ஆரம்பமாகும். நிச்சயமாய் அந்த சுகமளிக்கும் அற்புதமும் அதிசயமான கூட்டங்களை லைவ்லே பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அது போன்ற நன்மைகளை செய்யும்படியாய் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் அவருடைய ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் என்றும் என்றென்றுமாய் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் சந்ததிகளோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.